ஐயோ நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இமோஷனலாக இருந்துச்சு, நல்ல நாலேஜ். நம்மளோட பணம் ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு கௌரவமாக இருக்கணும், கர்வமாக இருக்கக்கூடாது. நானா ஃபுல் கொடுப்பேன். நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. அந்த பிஞ்சு உடம்புல இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு தான் ஹீரோ மாதிரியே இருக்கு. செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியாலிட்டியா என்ன நடக்கணும் அப்படின்றது தான் இந்த படமே. ஸோ அதுதான், அதனால படமும் ரியாலிட்டியாக தான் போச்சு. Stay with your limits. ஒரு ஃபீல் குட் மூவி, ஃபேமிலி ஓரியன்ட் ட்ராமான்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமே உள்ளே இருந்துச்சு. சூப்பராக பக்காவாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை சூர்யா சார் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. வெங்கி சாரோடைய டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எழுத்துல ரொம்ப அழகா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, காசு வந்து பொருளை வாங்க கற்றுக் கொடுக்கும், கஷ்டம் தான் வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குங்கிற டைலாக்காக இருக்கட்டும், கனவுக்காக யாரை வேணாலும் தொலைக்கலாம் ஆனால் யாருக்காகவும் கனவை தொலைச்சிடக்கூடாதுங்கிற டைலாக்காக இருக்கட்டும், ஜெயிக்கிற வரைக்கும் ஓடணும், ஜெயிச்ச பிறகு அதை பற்றி பெருமையாக பேசக்கூடாதுங்கிற டைலாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எழுத்துல அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு வெங்கி சார். அவரை பாராட்டி ஆகணும். 2 பேரோட ஏஜ் டிஃப்ரென்ஸு இதெல்லாம் அம்மா சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வந்து ஏஜ் டிஃபரெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா? லைக் ரியாலிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ரியாலிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த படத்துலையும் அவர் அப்படி தான் சொல்லியிருப்பாரு. பட் படத்துக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும். ரியாலிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கான்செப்ட் என்னன்னா ஃபேமிலி ப்ளஸ் வந்து இந்த ஏஜ் கேப் லவ், அதுதான் கான்செப்ட். அது வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து இது எப்படி சொல்கிறது, ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் அந்த கதையே எழுதியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும், அது எப்படி மேட்ச் ஆகுது என்னன்றது உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா புரியும். சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் தெரியுது. ஏன்னா சின்ன கிளை கதைகள் கொஞ்சம் வரதுனால சில லேக் தெரியுது. மற்றபடி படத்தை ஓவராலாக பார்க்கணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற படம், ஃபீல் குட் படம். ரசிகர்களை திருப்தி பண்ணுமான்னு கேட்டால் அது ரசிகர்களுடைய பார்வையையும் அவங்க எடுத்துக்கிற விதத்தையும் பொறுத்தது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அது கதை, அதுதான் கதை. ஏன்னா ஒரு 22 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஹீரோயின் போட்டிருக்காங்க, 42 இயர்ஸ் ஒரு ஹீரோ போட்டிருக்காங்க. எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணாம். இன்னைக்கு ஓகேவா இருக்கும், பட் ஆனால் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்ன்றது நீ யோசி அப்படின்றது தான் ஹீரோட கன்சர்னாக இருக்கும். அவங்க 2 பேர் சேர்றாங்கன்றது தான் படம் வந்து ஒரு ஃபேமிலியோட 16+ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு தான் ஹீரோ மாதிரியே இருக்குது. செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா வந்து கொஞ்சம் அங்கங்கே ஓ அப்படின்னு பண்ணுறாரு. என்ன சூர்யாவா அப்படின்னு தோணுச்சு. இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல மமிதாவோட கேரக்டரை கொஞ்சம் கம்மி பண்ணி சூர்யாவோட இதை ஒன்று கொஞ்சம் ஹைக் பண்ணிட்டாங்க. பட் ஓவராலாக வந்து ஒரு நல்ல படமாகவே இருந்துச்சு. ராதிகாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கால்வாசி படத்தில் வராங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸாகவே இருந்துச்சு. ஜிவியோட மியூசிக் வந்து ஆல்ரெடி நம்ம கேட்டோம், ஆல்ரெடி ஹிட்டு தான் எல்லா பாட்டும். பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான கதை வந்து ஆரம்பிக்கிறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் வரப்போகுதுன்னு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த கதை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு கதையை வந்து திணிச்சு படத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் குறைகள்லாம் இல்லாமல் ஒரு நமக்கு ஒரு படங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு 16+ மெச்சூர் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ தமிழ் டேரக்டர் எடுத்து எல்லா படமே ஹிட் ஆயிரல, ஃப்ளாப் ஆன படங்களும் இருக்குல்ல. ஸோ அதனால கதை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுது. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? நானா ஃபுல் கொடுப்பேன். நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. மைனஸ் ஏதாவது போரிங் சீன்லாம் இருக்கா படத்துல? மைனஸ் பெருசாக எதுவும் நான் பார்க்கல. எல்லாம் நல்லா ஃபன்னாக ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. படத்துல சொல்ற விஷயம் ரியாலிட்டி கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபெர்டிலிட்டி சென்டருங்கிறது ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறதுனால சில இடங்களில் கனெக்ட் ஆகும். பட் ரத்த சொந்தமாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பாண்டு கிடைக்கும். அதை வந்து உணர்த்துது படம். சில இடத்துல ராதிகா மேமுடைய சில அழுகைகள், சில கண்ணீர்கள், சில டைலாக்லாம் ஒரு ஸ்பாயில் பண்ண வேணாம். அதெல்லாம் வரும்பொழுது நமக்கு அந்த ரத்த சொந்தத்தோட அது புறக்கலையேங்கிற ஏக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துது. இமோஷனலாக இருந்துச்சு, நல்ல நாலேஜ், ரெஸ்பெக்டிவ், தாய்மை எப்படி இது பண்ணணும். பிடிக்குமா? எல்லாரும் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா? நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஹோப் எவ்ரிபடி will accept that, happy on that. ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? வேற லெவல். அவர் பற்றி சொல்லவே வேணாம், வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்ல வராங்க? லவ், அவங்களோட லவ், இந்த ஏஜ்க்கு அப்புறமும் லவ் எப்படி இருக்குன்றது சொல்ல வந்தாங்க. இந்த படத்துல ஏதோ ஒரு சீன் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச சீன். நீங்க பாருங்க ப்ரோ, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி எப்படி படத்துல சொல்ற சீன் வந்து ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகுமா? கண்டிப்பா மேட்ச் ஆகும். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அது கண்டிப்பா மேட்ச் ஆகும். மம்தாவை சொல்லணும்னா நம்ம சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெனிலியா மாதிரி
மம்தா வந்து ஒரு குறும்புத்தனமான அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 வயசு வித்தியாச கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராதிகா சரத்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா டேரக்டர்கிட்ட சரக்கு இருந்தால் அது எந்த டேரக்டராக இருந்தாலும் ஓடும். ஹிந்தி டேரக்டராக இருந்தா என்ன, தெலுங்கு டேரக்டராக இருந்தா என்ன, கன்னட டேரக்டராக இருந்தா என்ன, விஷயம் இருக்கணும், அவ்வளோதான். இங்கே நல்லா இருந்தது. அது கருப்பு வந்து மாசான ஃபிலிம். இது நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம், பார்க்கலாம். ஆமா, எனக்கு பிடிச்சிருந்தது. மமிதா செம்ம கியூட்டா இருக்காங்க, என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு பார்க்க. அவங்க ஆக்டிங் நம்மளாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா நடிப்பாங்க. 2-3 சீன் தான் வந்தாரு, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவ்வளோ சாங் நல்லா, பட்டாம்பூச்சி சாங் நல்லா இருந்தது. இல்ல, இன்னொரு வெட்டிங் சாங் இருந்தது, அந்த அளவுக்கு அது கிளிக் ஆகல. பட்டாம்பூச்சி சாங் நல்லா சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா. என்ன மைனஸ் இருக்கு படத்துல? மைனஸ்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே எந்த மைனஸுமே இல்லை. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கான்செப்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி படத்தில் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாகவே வச்சுருந்தாங்க. எமோஷன், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூர்யா ஆக்டிங்கில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. ஓவரால் ரேட்டிங் 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு வந்து 4.5. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு நீங்கள் யாராச்சும் கேட்பீங்க நினச்சேன், ஆனால் யாரும் கேட்கல. அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதனுடைய ஆர்ஜின் என்ன அப்படின்னா, டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னத்துடைய மிகப்பெரிய ஃபேன். அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து இவர் விஜயகுமார் சாரோடைய பேர் வந்து விஸ்வநாத். அவருக்கு 2 பசங்க இருப்பாங்க, அதாவது கார்த்திக், பிரபு. அதான் அந்த படத்தினுடைய கதையே. அந்த விஸ்வநாதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான், அந்த ஈர்ப்பில் தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு ஒரு பேரே வச்சிருக்காரு இந்த படத்துக்கு டைட்டில். ஸோ அதை நான் ரிவீல் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துருக்காங்களா? அதுதான் ஒரு 42 இயர்ஸ் ஒரு 22 இயர்ஸ்னும் போது ரியாலிட்டியாக என்ன நடக்கணும் அப்படின்றது தான் இந்த படமே. ஸோ அதுதான், அதனால படமும் ரியாலிட்டியாக தான் போச்சு. படத்தில் ஏதோ மைனஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃப்ரேம் டு ஃப்ரேம் சூர்யா காமிச்சிருக்காங்க. சூர்யா சூப்பராக இருக்காரு, சூர்யாவை பார்க்கலாம். அண்ட் மமிதா நல்லா அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அண்ட் ராதிகா மேம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் உங்களை உட்கார வச்சிருவாரு. வெங்கட்லூரோட ஆஸ் யூஷுவல் டைரக்ஷனு பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜ் சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 10 out of 9 கொடுக்கலாம் கண்டிப்பாக. நல்ல படம். சூர்யா வந்து அந்த எங்க இருக்காரு நமக்கு வந்து அப்படி தெரியல. ஒரு லுக்ல வந்து கொஞ்சம் ஒயிட் ஹேர்ஸ்லாம் இருக்கு, ஒரு லுக்ல பாத்தீங்கன்னா செம்ம எங்க இருக்காரு, இந்த பிளாக் டைல அடிச்சு செம்மையா இருக்காரு. அந்த ஃபீலிங் வந்து நிஜமா வரல. சில படத்துல பார்ப்போம் நம்ம, என்னப்பா அப்பா பொண்ணு மாதிரி இருக்கிற. இந்த ஹாய் படத்துல கூட சொல்றாங்க அண்ணனும் சரி அக்காவும் தம்பியும் வந்து நடிச்சிருக்காங்க, கவினும் நயன்தாராவும் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. பட் படம் பார்க்கும்போது தான் தெரியும், எல்லா போஸ்டர் வச்சு டிசைட் பண்ணிடக்கூடாது. ஸோ படம் பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் நிஜமாவே தெரியல. ஓவராலா ஒரு சாட்டிஸ்ஃபைட் படமா தான் இருந்துச்சு. ஓவரால் ரேட்டிங் 5க்கு நான் 3 கொடுப்பேன். ஸோ எல்லாருமே பார்க்கலாம். அப்புறமும் லவ் வரும், கண்டிப்பா வரும். 40-20 கண்டிப்பா லவ் வரும். மமிதா பைஜு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காத மமிதா பைஜு பார்க்கலாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்ல எப்படி மேம் பாருங்க? புரியல. ஃபைட் சீன்ல எப்படி? மாசா இருக்கு, அந்த கேமரா இது எல்லாமே ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. மாசா இருக்கு. தேங்க்ஸ். பிஜிஎம் படத்துல தெலுங்கு ஃபீல் வந்துச்சா? ஆமா, ஏன்னா மோஸ்ட்லி தெலுங்கு ஆக்டர்ஸ் அப்படி டப் பண்ணி பார்க்கறதுனால தெலுங்கு படத்தை டப் பண்ணி பார்த்த மாட்டாங்க. கருப்பு வேற மாதிரி இருந்தது. இந்த படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றபோது கருப்பு கூட நீங்களே சொல்லிட்டீங்க, கருப்போட கம்பேர் பண்ண முடியாதுன்னு. பண்ண முடியாது. கருப்பு வேற மாதிரி மாசா இருந்தது. இது வந்து பார்க்கணும்னு சொல்லி பார்க்கணும் அந்த மாதிரி. மியூசிக் வைஸ் ஜிவி சாரை பாராட்டணும், ஆனால் சில இடத்துல ஒட்டலை தான். ஃபைட் சீனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எமோஷனல் சீனுக்கு கனெக்ட் ஆகுது. ஜிவி சார் வந்து எப்பொழுதுமே மெலோடியில் பிரித்து மேஞ்சிருவோம் போல மனுஷன். அதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எமோஷனல் காட்சிகள் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகுது. ஏஜ் கேப் லவ் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு? ஏஜ் கேப் லவ்வாக காமிக்கல. அதுதான் வெங்கி சாரோடைய ரைட்டிங் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஜோடியாக ஆடிக்கிட்டு ரொம்ப அப்படியே குதூகலமாக இருந்தால் தான் ஏஜ் கேப்பை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி காமிக்கல. அந்த பொண்ணு தான் ஆசைப்பட்டே சுற்றுறாங்க. அந்த பையன், அதாவது சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஏஜ் கேப் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே தான் பழகுறாரு. அதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எழுத்து ஒரு படத்தை வந்து பூர்த்தி பண்ணுற எல்லா விஷயமே எழுத்து தான். அந்த எழுத்து தான் ஜெயிக்கும். அதை அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. செகண்ட் டைம் கூட வாட்ச் பண்ணலாம் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தால். பட் ரசிகர்களுக்கு ஒரு தடவை தான் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே அதை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கருப்பு மாதிரி ஒரு மூவியை பார்த்துட்டு இந்த மூவி பார்க்கணும்னா கொஞ்சம் லேக் தெரியும். பட் ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாச்சு குடும்பமாக வந்து படம் பார்த்து. தயவுசெய்து வந்து குடும்பமாக வந்து குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு சாட்டர்டே சண்டேவை நல்லா ஜாலியாக பாப்கார்னோட என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நல்ல மூவி. தேங்க்யூ ஸோ மச். 10க்கு 8.5 தரலாம். தேங்க்யூ ஸோ மச்.